இப்போ பாலா சார் வந்து வணங்கான் எடுத்திருக்கிறாரு. பாலா சார் இதுக்கு முன்னாடி கொடுத்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில தோல்வி படங்கள். நம்ம நான் கடவுளாகட்டும், அப்புறம் நம்ம ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு படம் பண்ணாரு நாச்சியாரா, அந்த படம்லாம் வந்துச்சானே தெரியாத அளவுக்கு வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரதேசி கொடுத்தாரு, அதுவும் பெரிய வெற்றி கிடையாது. அவர் ஆரம்பத்தில் கொடுத்த படம் அதான் நான் சொன்னேன்ல, ஒரு இயக்குனரோ ஒரு படைப்பாளியோ முதல்ல சினிமாவில் வந்து ஒரு படம் கொடுத்து பெரிய வெற்றி அடைகிறாங்க பாருங்கள். அந்த வெற்றி அடைகிற போது ஒரு வெளிச்சம் கிடைச்சிது பாலா சாருக்கும். அப்படி தான் சேது கொடுத்த போது பாலா சார் இந்த திரையுலகமே திரும்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நந்தா கொடுத்தாரு, அப்படியே கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் பிதாமகன் கொடுத்தாரு, பாலாவை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த கிராஃப் இறங்க ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் வெற்றி படங்கள் இல்லை. இப்போ வணங்கான் வந்தாதான், அந்த வணங்கான் வெற்றி அடைஞ்சாதான் பாலா சாருடைய கேரியரே. இதுதான் உண்மை. காரணம், இன்னொரு காரணம் என்னென்னா, பெரிய நடிகர்கள் யாரும் பாலா கிட்ட நடிக்கிறது இல்லை. இப்போ பெரிய நடிகர்கள்னு நம்ம பேசிட்டோம்னா ரஜினி, விஜய், கமல், அஜித் இப்படி யாரும் நடிக்கிறது. சூர்யா சார் தான் இந்த படத்தில் முதல்ல நடிக்கிறதா இருந்தது. கரெக்டு, சூர்யா சார் தான் நடிக்கிறது இருந்தார் வணங்கானில். அதை ட்ராப் பண்ணிட்டார். 8 கோடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 2D தான் அதை தயாரிக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? அப்போ நீங்கள் ஒரு பெரிய நடிகர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை.